Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்கறோம். Nifty 50 and Bank Niftyல வந்து மண்டே எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம். Friday வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படினு சொல்லிட்டு நம்ம பாத்துருவோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா Nifty ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். நிஃப்டில வந்துட்டு நான் இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆர்டர் ஃப்ளோ வந்து நீங்க கத்துக்கணும், ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு தெரியாதுன்னா நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அது ஒரு அட்வான்ஸ் லெவல் டூல். வெறும் பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் வச்சு இல்லாம வெறும் ட்ரேடிங் கேண்டில்ஸ் பார்க்காம ஆர்டர் ஃப்ளோ வந்து பார்த்து நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு நிஃப்டி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரைடே ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்து 90,080 வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு டிமாண்ட் ஜோன். அது வந்துட்டு க்ளோஸ் ஆகி உங்களுக்கு 19,800 சப்போர்ட் எடுத்து வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ மண்டே வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இங்க சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை நீங்க பாத்துக்கங்க. இதை வந்து நம்ம டிரா பண்ணிக்கிறோம். உங்களோட சார்ட்ல வந்து இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு மண்டே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்க போது. ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆனா உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கங்க. கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 19,875. ஸோ நல்லா நோட் பண்ணிங்க. 19,785. அதாவது ஃப்ரைடே வந்து கைக்கு மேல சஸ்டைன் ஆகிட்டே இருந்தானா அங்கிருந்து உங்களுக்கு மேல போனா 20,000 அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு மண்டே வந்துட்டு ஹிட்டா இருக்கு. சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ 20,000 வந்து ஹிட்டா இருக்கு. மார்க்கெட் ரெடியா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுவே மண்டே கேப் அப் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேப் ஃபில் பண்ணுவான். கேப் அப் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்ல வந்து எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு ரேலி ஆகி உங்களுக்கு 20,000 போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீனரியா என்னன்னா கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இங்கே வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருந்தானா உங்களுக்கு 20,000 போகும். ஸோ செகண்ட் வந்துட்டு இங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து கூட மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் மேல போலாம். இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் மேல போச்சுன்னா உங்களுக்கு டே ஹை பிரேக் அவுட் பண்ணா 20,000 19,975 அப்படிங்கிறது வந்து ரீசெண்டா வந்த ஹை 50, அதாவது ஆல் டைம் ஹை, ரீசெண்டா வந்து ஆல் டைம் ஹை. ஸோ அதை பிரேக் பண்ணி 20,000 அப்படிங்கிறது வந்து போவான். 20,000 அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் லெவலா இருக்கும். அது வந்துட்டு அது மட்டும் இல்லாம லைஃப் டைம் ஹையா இருக்குங்காட்டி அங்கிருந்து மறுபடியும் மார்க்கெட் ஃபாலோ ஆகலாம், நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிங்க. அதுவே ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயிட்டானா கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். ஸோ இப்போதைக்கு ஃப்ரைடே வந்து கிஃப்ட் நிஃப்டி 60 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மண்டே அதே சஸ்டைன் ஆகிட்டு இருந்தாலுமே ஒரு கேப் அப் ஓப்பன் தான் வந்துட்டு 19,875 அப்படிங்கிற இந்த டே ஹை கிட்ட தான் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அங்கிருந்து மேல போற சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணாத வரைக்குமே இது ஒரு அப் ட்ரெண்ட் தான். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் இது ஒரு அப் ட்ரெண்ட் தான். அதுவும் 19,007 இந்த இது இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த லைன் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இந்த இடம். ஸோ 19,738. ஸோ இது வந்துட்டு ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதை பிரேக் பண்ணா நல்ல ஒரு பேரிஷ்னஸ் வரலாம். 19,700 19,730 இதை பிரேக் பண்ணா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கானான்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ சஸ்டைன் ஆயிட்டு இருந்து மேலே போனானா கண்டிப்பா ஒரு கால் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வாங்கி ப்ராஃபிட் நீங்க வந்து பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி 19,380 738 எல்லாம் பிரேக் பண்ணனா புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு அப் ட்ரெண்ட் இது. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் நீங்க? பை ஆன் டிப்ஸ்லயே வந்துட்டு இருக்கணும். பை ஆன் டிப்ஸ். ஓகேங்களா? ஸோ பை ஆன் டிப்ஸ்லயே வந்துருங்க. கால் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல ப்ராஃபிட் வந்து அப்பதான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்க. ஃப்ரீ டெலிகிராம் குரூப். இதுல வந்துட்டு நான் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் பேங்க் நிஃப்டி போட்டிருப்போம். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு அதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராஃபிட் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நீங்களும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ரைடே கொடுத்த மாதிரி வந்துட்டு கொடுப்பேன். ஸோ புல்லிஷ் ஆன் பேங்க் நிஃப்டி 45,000 எபோவ் குட் மூவ் வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். 45,300 வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு போனா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எல்லா மெம்பர்ஸ் எல்லாம் புக் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப் தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இல்ல ப்ரோ எனக்கு கொஞ்சம் ட்ரேடாவே வேணும், எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், நீங்க ஹிண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னா நீங்க நம்ம பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்க. பிரீமியம் குரூப்போட டீடைல்ஸ் வந்துட்டு நீங்க டெலிகிராம் குரூப்ல நம்ம போடுவோம். ஸோ இதுல வந்துட்டு நம்ம நிறைய ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா டார்கெட் எல்லாம் வந்து ஹிட் ஆயிருக்கா பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி டார்கெட் எல்லாம் வந்து ஹிட் ஆவா. ஓகேங்களா? ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கற முன்னாடி இன்னொரு டீடைலையும் பார்த்துருவோம். நீங்க பிரீமியம் குரூப்ல சேரப்போ எங்களுக்கு காசு இல்லைன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ அலைஸ் ப்ளூ குரூப் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அலைஸ் ப்ளூல நம்மளுடைய ரெஃபரல் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நம்மளுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா நம்ம வந்துட்டு அலைஸ் ப்ளூல ஆட் பண்ணி அதுல டெய்லி ஒரு ட்ரேட் வந்து கொடுப்போம். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம பேங்க் நிஃப்டி ட்ரேட் போய் பார்த்துட்டு வந்துருவோம். பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறப்ப நிஃப்டி பேங்க். ஸோ
நிஃப்டி பேங்க்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய லெவல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு சூப்பரான ரேலி தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியுமே வந்துட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா பேங்க் சூப்பரான ரேலி கொடுத்திருந்தா நான் வந்து 45,300 வரைக்கும் போகும்னு சொல்லி நம்மளுடைய டெலிகிராம் ஃப்ரீ டெலிகிராம்ல கொடுத்துருந்தோம். 45,000 மேல கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா சூப்பரான அப் மூவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 10 மணிக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 10 மணிக்கு மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்க. ஸோ அந்த அன்னைக்கு உங்களுக்கு 10 மணிக்கு 44,000 சாரி இங்க இருக்கா தப்பா சொல்லிட்டேன். ஸோ 10 மணிக்கு வந்து உங்களுக்கு 44,800 இருந்து இருக்கா. நான் 45,000 பிரேக் அவுட் பண்ண உடனே 45,300 போகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து போயிருக்கா. ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ் புக் பண்ணாங்க. ஸோ நீங்க வந்துட்டு இதுலயும் ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு வரைஞ்சுக்குங்க. இதுலயும் வந்து ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு வரைஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு நிஃப்டி வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து கண்டிப்பா நாளைக்கு வந்து 20,000 ஹிட் ஆகிற சான்ஸ் இருக்கு. அதோட பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்டும் தேவைப்படும் நிஃப்டிக்கு. ஸோ அப்படி ஒரு வேலை இதுவும் நாளைக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ரேலி கொடுத்தானா 45,600 500 அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 600 800 ஒரு சூப்பரான ரேலி இருந்துச்சுன்னா 45,800 வரைக்குமே கண்டிப்பா நாளைக்கு மார்க்கெட் போகலாம். ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த ஹை 45,400 பிரேக் அவுட் பண்ணானா உங்களுக்கு 45,600 and 800 போகலாம். ஸோ நாளைக்கு இதுல 3 பிளான் தான். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனா என்ன, கேப் டவுன் ஓப்பன் ஆனா என்ன, பிளாட் ஓப்பன் ஆனா என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ ஆன்லைன் கோர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ண விருப்பம் தான் ஜாயின் பண்ணிங்க. பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் ஆர்டர் ஃப்ளோ 2 காம்போ வச்சு நம்ம வந்து சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளாஸ் வந்து எடுப்போம். நான் வந்து NISM சர்டிஃபைடு, NISM எக்ஸாம் எழுதி NISM சர்டிஃபைடு அனலிஸ்ட், ரிசர்ச் அனலிஸ்ட், ஓகேங்களா, டெரிவேட்டிவ் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸோ அதனால வந்துட்டு நீங்க தாராளமா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இந்த ஜோன் வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை, இது டெலிட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து இந்த ஹை தான் வந்துட்டு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும் போது மண்டே. ஸோ இதுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகி இது சஸ்டைன் ஆயிட்டு இருந்தானா உங்களுக்கு அல்டிமேட் டார்கெட்டா 45,670 அண்ட் 45,760 வந்து 860 வந்துட்டு டார்கெட்டை வச்சுட்டு கால் சைடு வந்து போய்க்குங்க. அது ரெண்டு தான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த சப்ளை ஜோன். இது ரெண்டு தான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த சப்ளை ஜோன். அதுவே வந்துட்டு உங்களுக்கு கீழே சப்போர்ட்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா 45,800 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் இருக்கா, ஒரு டிமாண்ட் ஜோனும் இருக்கு. கீழே வந்துட்டு அங்க வந்து சப்போர்ட் எடுத்தானா வந்துட்டு நீங்க கால் சைடு வந்து போங்க. ஸோ இப்போ ஏன் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஹையர் லோல எல்லாம் வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் படி பை ஆன் டிப்ஸ்லயே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். ஒரு 5 கேண்டில் சேர்த்து உங்களுக்கு ரெட் கேண்டில் வந்து மார்க்கெட் கீழே கொண்டாங்கன்னா சிங்கிள் கேண்டில் வந்து மார்க்கெட் மேல கொண்டு வராங்க. ஸோ மொமெண்டம்ல வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் பையருக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால பை ஆன் டிப்ஸ்லயே இருங்க. நம்மளுடைய டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகி 44,800 கீழே போனானா புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கிருந்து வந்துட்டு ஃபாலோ ஆகலாம் 44,600. ஸோ மண்டே எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளும் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் கொடுப்போம். இன்னுமே வந்து லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணீங்க. நம்ம சேனல் வந்து சின்ன சேனல் இப்போதான் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படும். லைக் பண்ணீங்க, கமெண்ட்ஸ்ல வீடியோ யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு சக்சஸ் பண்ணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு எந்த டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.